வங்கதேசத்தில் வைத்து ஜெய்சங்கர் அடித்த அடி, அங்கேயும் நாங்கதான் ஹீரோ. மோடி அனுப்பி வைத்த லெட்டர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கொண்ட சமீபத்திய வங்கதேச பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. வங்கதேச முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா கடந்த 30ஆம் தேதி காலமானதை தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்கு டாக்காவில் நடைபெற்றது. இந்த இறுதிச் சடங்கில் இந்தியாவின் சார்பில் வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அவர் சுமார் 4 மணி நேரம் டாக்காவில் தங்கியிருந்தது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது மறைந்த கலிதா ஜியாவின் மகனும் பிஎன்பி கட்சியின் முக்கிய தலைவருமான தாரிக் ரஹ்மானை ஜெய்சங்கர் சந்தித்தார். அப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய இரங்கல் கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். இது பிஎன்பி தலைமையுடன் இந்தியா நேரடியாக தொடர்பை வலுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வங்கதேச வெளிவிவகார அமைச்சர் தௌஹீத், சட்ட ஆலோசகர் ஆசிப் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மான் ஆகியோரையும் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். எனினும் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸை ஜெய்சங்கர் சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதன் மூலம் இந்தியா வங்கதேசத்தின் எதிர்கால அரசியல் மாற்றங்களை கவனத்தில் கொண்டு தன்னுடைய தூதரக அணுகுமுறையை திட்டமிட்டு முன்னெடுத்து வருகிறது என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் நிலவுகிறது. வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதி வங்கதேசத்தில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் சூழல் மிகுந்த மாற்றங்களை சந்தித்து வருகிறது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருப்பதால் வங்கதேச தேசியவாத கட்சி, அடிப்படைவாத கட்சியான ஜமாத்-இ இஸ்லாமி மற்றும் மாணவர் அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய தேசிய மக்கள் கட்சி ஆகியவை தேர்தல் களத்தில் முக்கியமாக உள்ளன. இந்த சூழலில் பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பொறுப்பேற்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கலிதா ஜியா டாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையும் குறிப்பிடத்தக்கது. அதில் கலிதா ஜியாவின் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்க தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார். இதற்கு பிஎன்பி கட்சி நன்றியை தெரிவித்தது. இது இந்தியா பிஎன்பி கட்சியுடன் சுமூகமான உறவை வளர்க்க விரும்புகிறது என்பதற்கான முக்கிய அரசியல் சைகையாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் ரியாஸ் ஹமீதுல்லா சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், கலிதா ஜியாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் 4 மணி நேரம் டாக்காவில் தங்கியிருந்தார். இந்த நிகழ்வு வங்கதேசம் இந்தியா உறவுகளில் புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கான அடையாளமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் மற்றும் தூதரக உறவுகள் புதிய திசையை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது.